வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 6. ஆடி பாவி, இவ கார் மாடலுக்கும் கலருக்கும் சுத்தமா என்னோடது சிங்கே ஆகலையே. நைட் அவ்வளவு போதையில இருந்திருப்பா போல இருக்கு. வாய்விட்டே புலம்பிய சஞ்சய் அவளைத்தான் பெண் தொடர்ந்திருந்தான். 2 வருடங்களுக்கு முன்பாக சஞ்சனாவை பற்றி சின்ன அறிமுகம் பெற்றிருந்தவன் நேற்றுதான் முதல் முறையாக அவளை நேரில் பார்த்து உள்ளான். அதுவும் அவள் இருந்த சூழ்நிலை அவனை வெகுவாக வருத்த, இன்னமும் இந்த பெண்ணின் நிலை மாறவில்லையா, இப்படி தான் தோன்றித்தனமாக இருக்கிறாளே என கவலை அடைந்து அப்படியே விட்டு செல்ல மனம் வராமல் தன்னோடு அழைத்து சென்று விட்டான். இவளுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற இதயத்தின் உந்து சக்தியால் தான் தற்பொழுதும் விடாமல் பெண்ணை தொடர்கிறான் அவன். நான் கேட்டப்போ வேணாம்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு போய் சங்கீதால கார நிறுத்துறா இவ என புகைச்சலோடு வண்டியை விட்டு கீழ் இறங்காமல் பார்த்திருந்தான். உள்ளே நுழைந்ததும் இருந்த முதல் மேசையிலேயே அமர்ந்து அவள் உணவு உண்ணும் வேகத்தை பார்த்து விழிகளில் வருத்தம் படர்ந்தது. 3 அடுக்குகள் கொண்ட ஒரு வீட்டின் முன்பாக தன் காரை நிறுத்தியவள் சாலையை விட்டு அதன் சுற்றுச்சுவர் பக்கமாக இன்னமும் தன் வண்டியை நெருக்கி ஓரம் கட்டுவதை 2 வீடுகள் தள்ளி தன் வாகனத்தை நிறுத்திவிட்டு கவனித்திருந்தான் சஞ்சய். காரை விட்டு இறங்கி கையில் இருந்த சாவியால் கதவை அவள் பூட்டுவதைக் கண்டு இவன் இதழ்களில் மெல்ல முறுவல் அரும்பியது. ஆனால் அடுத்த நிமிடம் அது உறையும் வண்ணம் பெண் இவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். இவன் புருவங்களை சுருக்க அருகில் வந்து குனிந்தவள் இயல்பாய் புன்னகைத்தாள். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நேத்து உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லாம மயங்கிட்டீங்களா? ரொம்பவே மண்டையை குறைஞ்சுக்கிட்டே இருந்தது, அதான் தெரிஞ்சுக்க பின்னாடியே வந்தேன். அவனுடைய கேலியில் அவளின் முகத்தில் இருந்த இலகுத்தன்மை தொலைந்து இறுக்கம் பிறக்க, உங்களுக்கே சில்லியா தெரியல என காட்டமாக வினவினாள். ஒற்றை வார்த்தையில் இல்ல என மொழிந்து அவளை நேராக பார்த்தான். என் அலுப்புடன் நிமிர்ந்து இமைகளை அழுந்த மூடி திறந்தவள், உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க என்று மட்டும் எச்சரித்துவிட்டு நில்லாமல் கேட்டை திறந்து வீட்டினுள் சென்று விட்டாள். செல்பவளையே விழிகளில் சின்ன சுவாரஸ்யத்துடன் பார்த்திருந்தவள் மெல்லிய புன்சிரிப்புடன் தன் வாகனத்தை கிளப்பினான். இவன் கம்பெனிக்குள் நுழையும் நேரம் ஏற்கனவே சிதம்பரம் அங்கே வருகை தந்திருந்து தனது அறையில் இருந்தார். அவரிடம் சென்று தொழில் தொடர்பாக சில விவரங்களை பேசிவிட்டு தன் வேலையை கவனிக்க சென்றான் நாயகன். 1 மணி நேரம் கடந்திருக்க அவனது கைபேசி இன்னிசைத்தது. திரையில் அழைப்பவரின் பெயரை பார்த்ததும் லேசாக கீழுதொட்டை கடித்துக் கொண்டான். பின் இணைப்பை ஏற்று ஹலோ என்றான் கம்பீரமாக. என்ன ரொம்ப யோசனை செஞ்சு என் போனை அட்டன் பண்ற மாதிரி தெரியுது? எப்படியும் சென்னையில கொளுத்தி போட்ட நெருப்பு சிம்லா வர ஸ்ப்ரெட் ஆகும் தானே இந்த நேரத்துல போன் பண்ற நீ என அசட்டையாக கேட்டான். தெரியுதுல, அப்படியே ஃபேஸ் பண்ண பயப்படுற? எது பயப்படுறனா? நினப்புதான். சரி சொல்லு, என்ன விஷயம்? அதான் அவன் பொண்டாட்டி ஒரு சின்ன இனுக்கு விடாம உன்கிட்ட எல்லாம் ஒப்பிச்சிருப்பாளே, இன்னும் நான் வேற தனியா என்ன சொல்லணும்? சொன்னாடா, ஆனாலும் பொண்ணு ரொம்ப அனுசரணையா பாத்தியா, அக்கறையா கவனிச்சுக்கிட்டியா என கொக்கி போட்டு நிறுத்தினான் பிரவீன். பெண்ண வேற வழி, கூட்டிட்டு வந்துட்டேன். அவளுக்கு எதுவும் அப்செட் ஆகாம கோவப்பட வைக்காம நல்லபடியா கவனிச்சு அங்கிருந்து கிளப்பணுமே. ஓஹோ, ஆனாலும் புரிஞ்சும் புரியாம ஏதோ இடிக்குதே. டேய், போய் உன் வேலை என்னவோ அதை பாருடா. தேவையில்லாத ஆணியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மாத்திரைய தப்பு தப்பா ரிசர்ச் பண்ணி பேரை கெடுத்துக்க போற. உன் பொண்டாட்டியே ஒரு அரலூசு, அவ சொன்னான மெனக்கட்டுக்கிட்டு போன் வேற பண்ணி பேசிட்டு இருக்கான். இங்க பாரு சஞ்சய், சும்மா அம்மாவை இப்படி எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத. அவ கேட்டானா டென்ஷன் ஆகி உன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கியா நீ? இதுல வளகாப்பு வேற. வேகமாக பேசி சென்றவனை அவசரமாக இடை மறித்து, அட அடங்குடா, நீ கொந்தளிக்கிற அளவுக்கெல்லாம் எங்களுக்குள்ள பெருசா சண்டை இல்ல என்று அதட்டினான். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ ஆமா போட்டோம் தான், முன்ன இருந்த அளவுக்கு இல்ல. இப்ப நான் கொஞ்சம் மெச்சூர்டா தான் நடந்துக்கிறேன். உன் பொண்டாட்டி தான் நீ கொடுக்கற செல்லத்துக்கு இன்னமும் கெட்டு போற. எத்தனை தடவை சொல்லியும். சரி, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ரொம்ப நேரம் பேசிட்டேன், வைக்கிறேன், பாய் என பட்டென்று இணைப்பை துண்டித்து விட்டார் பிரவீன். சஞ்சயின் முகத்தில் பெரும் சிரிப்பு ஒன்று அழகாக விரிந்தது.
சரியான லவ்வர் பாய் இந்த பையன். எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் அவளை விட்டு கொடுத்துட மாட்டான். இவன் அளவுக்கெல்லாம் இந்த உலகத்துல வேற யாராவது காதலிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம்தான். தன்னோட சுயத்தை இழந்து தான் யாருன்னு அடையாளம் தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்ப கூட அம்மு மேலான காதல அவன் மறக்கலையே. வழக்கம் போலவே பிரவீனின் காதலை எண்ணி பிரமித்திருக்கும் பொழுதே தன்னை போல் சஞ்சனாவின் முகம் மனதில் மின்னியது. இவ எதுக்கு இப்ப ஞாபகத்துக்கு வரா என்கிற சிந்தனை தோன்றும் நேரம் அவள் வீடு வரை தான் பெண் தொடர்ந்து சென்றதை கண்டித்து பெண் பேசியது நினைவு வர மெல்ல தலையசைத்து சிரித்து கொண்டான். நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்திருக்க தனிமையில் இருக்கின்ற பொழுதுகளில் நெஞ்சின் ஓரம் சஞ்சனாவின் நினைவுகள் எழுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் தடுமாற்றம் என சுற்றி வந்தவனை முதலில் பிரணவிதான் கண்டுகொண்டாள். தன் அறையில் இருந்து வெளியே வந்தவனை குறுக்கே வழிமறித்து நின்றவள், என்னாச்சு உனக்கு, ஒரு டைப்பா சுத்திட்டு இருக்க என்று புருவம் உயர்த்தினாள். நெற்றியை சுருக்கியவன், என்ன உளர்ற என அலட்சியமாக கேட்டான். ஆமா, அப்பப்போ நீ கொஞ்சம் சைலண்ட் ஆகிற மாதிரி தெரியுதே. பெரிய கண்டுபிடிப்பு, போய் உன் புருஷன் கூட கடலையை போடுற வேலையை பாருடி என்று அவளை நகர்த்திவிட்டு வேகமாக கீழே சென்று விட்டான். அவனையே பார்வையால் தொடர்ந்தவள், என்னவோ இருக்கு உன்கிட்ட, என்னால கேஷ் பண்ண முடியல, பாத்துப்போம் என அவளும் பிரவீனிடம் பேச தன் அறைக்கு விரைந்தாள். அன்று வெகுவாக தனக்குள் இருந்து குடைபவளை விட்டு வெளியில் வர முடியாமல் தவித்த சஞ்சய் கார் எடுத்துக்கொண்டு அவள் வீடு இருந்த பகுதிக்குள் நுழைந்து விட்டான். என்ன செய்யறனா, இது சரியா தப்பா என தனக்குள் அவன் அலைபாய்ந்திருந்த நேரம் சஞ்சனா எதிர் சாரியில் இருந்த பல்பொருள் அங்காடி ஒன்றுக்குள் சென்றாள். அடுத்த நொடி மற்றதை விடுத்து அவளிடம் பேச தானும் அங்கே விரைந்தான் பையன். ஹாய். தன் பெண்ணை கேட்ட குரலில் புருவம் சுருங்க திரும்பியவள் அவனை கண்டு வியந்து ஹாய் என்றாள் மெல்லிய புன்னகையுடன். சஞ்சய் மௌனமாக முறுவலிக்க, என்ன அந்த பக்கம் என்று கண்களை இடுக்கினாள். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, வந்துட்டேன். முகம் மாற, வாட் டு யூ மீன் என கடினமாக கேட்டாள். அவனோ உதட்டை பிதுக்கி தோள்களை குலுக்க பெண்ணின் முகத்தில் சலிப்பு தோன்றியது. சோர்வாக கையில் இருந்த கூடையை அழுந்த பற்றியவள், காஃபி சாப்பிட போலாமா என்றாள் அடுத்து வேகமாக நிமிர்ந்து. ஒய் நாட், லெட்ஸ் மூவ் என்று இயல்பாக முன்னால் நடந்தான். அவன் முகத்தில் தேவைக்கு அதிகமாக எந்த உற்சாகமும் ஆர்ப்பரிப்பும் தெரியாததை அவதானித்தபடி மெல்ல உடன் நடந்தாள் சஞ்சனா. சம்திங், ஏதாவது சாட் ஆர்டர் பண்ணலாமா? நோ, ஒன்லி காஃபி என்றாள் அழுத்தமாக. ஓகே என்று விட்டு அவள் கேட்டதை கொண்டு வர பணித்தவன் எதிரில் அமர்ந்திருந்த பெண்ணின் முகத்தை பார்த்தான். சோ, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அவளின் கேள்விக்கு அவன் தன்னுடைய தொழிலை கூற கண்களில் கேலி சிரிப்புடன் அவனை பார்த்திருந்தாள் அவள். நான் அதை கேட்கல, வேற என மறுப்பாக தலையசைத்தவன், புரியல என்றான். என்கிற அலுப்புடன் உதட்டை சுழித்தவள், நான் என்ன பார்க்க வந்ததை கேட்டேன் என்று தெளிவுபடுத்தினாள். ஓ, எதுக்கும் இப்படி கொஞ்சம் தெளிவாவே பேசினா நல்லா இருக்கும். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பழக்கம் இல்ல. ஃபைன், பழக்கம் இல்லாததை எதுக்கு செய்ய ட்ரை பண்றீங்க? தெரியலையே, அப்பப்போ உன்னோட தாட்ஸ் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்னோட கசின் பிரணவி அன்னைக்கு வீட்டுல பாத்தியே, அவ கூட சொன்னா நீ ஏதோ வித்தியாசமா தெரியறன்னு. எனக்குமே கூட கொஞ்சம் அது புரியுது, ஆனா என்னன்னு தான் தெளிவா தெரிஞ்சுக்க முடியல. உண்மையில் அவனுடைய வார்த்தைகள் சஞ்சனாவை மண்டையை காய வைத்தது. சராசரி ஆண்களைப் போல் ஒரு உதவி செய்துவிட்டு பின்னால் வழிந்து கொண்டு சுற்ற வருகிறானோ, காதல் என்ற பெயரில் தன்னை நெருங்க பார்க்கிறானோ என்றெல்லாம் எண்ணி கடுப்பாகி இருந்தவள் அவனிடம் சண்டை போடவே இப்படி தனியிடம் அழைத்து வந்திருந்தாள். அவனோ இவளுடைய எண்ணங்களுக்கு முற்றிலும் மாறாக எதையோ உளறிக் கொண்டிருக்கிறான். அவள் நெற்றியை தாங்கிக் கொள்ளவும், தலைவலிக்குதான் காஃபி கேட்டியா என்று மெதுவாக கேட்டான் சஞ்சய். நிமிர்ந்து அவனை முறைத்தவள், உங்களை பார்த்ததுனாலதான் எனக்கு தலைவலியே வந்துச்சு என்று பல்லை கடித்தாள். ஓ என உதட்டை குவித்தவன், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வேணும்னா இன்னொரு காஃபி எக்ஸ்ட்ராவா வாங்கி தரேன் என்றான் அசட்டையாக. ஹியூ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவள் கத்தவும், பப்ளிக் பிளேஸ், கொஞ்சம் பொறுமையா பேசு என்று முதலில் எச்சரித்து விட்டு, உன் ஒருத்தி நினைப்பே எனக்குள்ள 1000 குடைச்சல தருது. இன்னும் வேற என்ன புதுசா நான் நினைக்கிறது
என அழுத்துக் கொள்பவனை செய்வது அறியாமல் பார்த்தாள் பெண். அதற்குள் உணவக ஊழியர் வந்து அவர்களுக்கான பானங்களை மேசையில் வைத்துச் செல்ல அவளுக்கானதை முன்னே நகர்த்தி வைத்தான் சஞ்சய். அவளோ எடுத்து ஒரே மூச்சில் மடமடவென்று வாயில் கவிழ்க்கவும் திகைத்து பார்த்தவன், ஹே, இவ்ளோ ஹாட்டா எல்லாம் அப்படியே குடிக்க கூடாது, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் என்றவளை கண்டித்தான். அவனை நேராக பார்த்தவள், நான் அப்படித்தான் குடிப்பேன் என்றாள் அழுத்தமாக. மெல்ல இதழ்களை விரித்தவன், குவைட் இன்ட்ரெஸ்டிங் என்று தன்னுடையதை எடுத்து ஒரு மிடறு அருந்துவிட்டு, பிரணவிக்கு அப்புறம் நான் இப்படி கூலா உட்காந்து பேசுற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். அது என்னவோ சட்டன் என்னால பொண்ணுங்க கிட்ட ஈஸியா மூவ் பண்ண முடியாது. பேசிக்கலி நான் கொஞ்சம் ரகட் டைப்னு வச்சுக்கோங்க என்று சிரித்தான். அவள் எதுவும் பேசாமல் அவனையே வெறித்திருந்தாள். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தானே? திடுமென்று அவன் கேட்க, ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன செய்வ என்று தானும் ஒருமைக்கு தாவினாள் சஞ்சனா. நான் என்ன செய்ய போறேன், உனக்கு கல்யாணம் ஆகலன்னு தான் எனக்கும் நல்லா தெரியுமே. சலிப்புடன் அவள் தலையை திருப்பிக் கொள்ள, பட் இதுக்கு நீதான் கிளியரா ஆன்சர் பண்ணணும். யாரையும் நீ லவ் பண்ணல தானே என்று அடுத்து சந்தேகமாக வினவினான். இதழோரம் கேலி சிரிப்பு முளைக்க அமைதியாக அவனை கண்கள் மின்ன பார்த்தாள் சஞ்சனா. புரிஞ்சிடுச்சு. அப்படி ஒரு விஷயத்துல இதுவரை யாரையும் நீ கமிட் பண்ணல. பெண்ணின் விழிகள் வியப்பில் விரிந்து அவனை சுவாரஸ்யமாக நோக்கும் நேரம், ஓகே, இப்போதைக்கு நம்ம 2 பேருமே அந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்லயும் மாட்டாம ஃப்ரீயா தான் இருக்கோம். நீ வேற அப்பப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ற. அது என்னன்னு நான் கிளியர் ஆகுறதுக்கு இதே போல வீக்லி ட்வைஸ் மீட்டிங் வித் அ காஃபி அண்ட் டெய்லி ½ an hour சாட்டிங் கமிட் பண்ணிக்கலாமா? என்ன சொல்ற என்று நெத்தையடியாக கேட்டிருந்தான். இது என்னடா புது டெக்னிக்கா இருக்கு, வாங்க பழகலாம் ரேஞ்சுக்கு புதுசா ஒன்னு கிரியேட் பண்ற. ஒன்னும் அவசரம் இல்ல, ஒரு நாள் டைம் எடுத்து பொறுமையா யோசிச்சு டிசைட் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. அதுக்கு முன்னாடி உன் நம்பரை சொல்லு. அவளோ நெஞ்சின் குறுக்கே கைகளை கட்டியபடி அவனையே விடாது பார்த்திருந்தாள். இந்த லுக்குக்கு என்ன அர்த்தம்? நான் தான் முன்னையே சொன்னனே, எதையும் டைரக்டா சொல்லன்னா எனக்கு சரியா புரியாது. ஓஹோ, அப்புறம் எப்படி நான் யாரையும் லவ் பண்ணலன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொன்னேன்? ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, எவனாவது லவ்வர்னு ஒருத்தவன் லைஃப்ல இருந்திருந்தா நீ அப்படி தனியா ட்ரிங்க் பண்ண போயிருப்பியா? ஒன்னு அவாய்ட் பண்ணிருப்ப, இல்ல அட்லீஸ்ட் அவனாவது உனக்கு கம்பெனி கொடுத்திருப்பான் என்று கண் சிமிட்டினான். தன்னை மீறி உள்ளம் அவன் மெச்சுதலாக உணர சஞ்சனாவின் இதழ்கள் அழகான புன்னகையில் மலர்ந்து கொண்டது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.